ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கறி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கரைக்காமல் நான் இந்த கறி குழம்பு வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு குக்கர் சட்டி 2 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து போட்டு செவந்தவனை வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து இது பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுறவெல்லாம் வதக்கிட்டு இப்போ மிளகாய் தூள் போட்டு பச்சை ஸ்மெல் போனோன்னே இப்போ கறி எடுத்து வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கி நம்ம அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கிறோம். இப்போ கறி மசாலா தூள் போட்டுக்கிறோம். இது நான் வீட்டில் அரைச்சது. இது மட்டும் போட்டால் போதும். இதுலேயே மிளகு ஜீரகத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் தக்காளி, முந்திரி, பச்சை மிளகா 3 போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம போட்டு நல்லா கலந்துக்கிறோம். கலந்து அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி இந்த அளவு வந்தோடனே உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு 1 ஸ்பூனே சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு குக்கர் மூடி வச்சுக்கிறோம். நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி 2-3 சவுண்டு விட்டோடனே கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ புதினா மல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.